என்னம்மா இது, லைட்ட கூட போடாம இருட்டுல படுத்து கிடக்குறீங்க? யாரு, ஜானா? ஆமாம்மா. என்னமோ தெரியலப்பா, மயக்கமாவே இருக்கு. எப்ப பார்த்தாலும் மகனே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மயக்கம் வராம என்ன பண்ணும்? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுதான்ப்பா படுத்தேன். இங்க பாருங்க, செல்போனை எப்பவுமே தலைமாட்டில் வச்சுட்டு படுங்க. தனியா வேற இருக்கீங்க. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு உடனே ஃபோன் அடிக்கணும், தெரியுதா? சரிப்பா. ராய் உங்ககிட்ட பேசினானாப்பா? அவன் எதுக்குமா ஃபோன் பண்றான்? நான் பண்ணாதான். ஏமா, அவன் தான் உங்களை வேணான்னு ஒதுக்கிட்டு சென்னைக்கு தனி கொடுத்தலும் போயிட்டானே. இன்னும் ஏமா அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய எப்படிப்பா நினைக்காம இருக்க முடியும்? நான் அவனை எப்படியெல்லாம் வளர்த்தேன். ஒரு நிமிஷம் அவனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. என்னையதான்ப்பா அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வருவான். எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். கடைசியா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்னானே, ஞாபகம் இருக்கா? ம். அம்மா. ம். யாருப்பா அந்த பொண்ணு? அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னப்பா சொல்ற? இந்த பொண்ணோட எத்தனை நாளா பழக்கம்? 2 வருஷமா பழக்கமா. எங்க பழக்கம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போய் அவங்க அப்பா அம்மா வேற மாப்பிள்ளை பார்க்கறாங்க. ஜான், உனக்கு தெரியுமா அது? தெரியுமா, ஆனா இந்த பொண்ணு வீட்டில் இவ்வளவு பிரச்சனை வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. அதனால நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டோமா. நீங்க தான் எங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணுமா. நான் என்னைக்குப்பா உன் விருப்பத்துக்கு குறுக்க நின்று இருக்கேன்? ஏம்மா, உன் பேர் என்ன? ஜெனி. இவன் கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்துவான் நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. ராய், அவன் என் புள்ள, அம்மா புள்ள. எதை செஞ்சாலும் என்ன சார்ந்துதான் செய்வான். நாளைக்கு உன் பேச்ச கேக்குறானோ கேட்கலையோ, கண்டிப்பா என் பேச்ச கேட்பான். அப்புறம் இவன் அம்மா புள்ள அப்படிங்கிற பழிய போட்டுறக்கூடாது. நீங்களும் எனக்கு அம்மா மாதிரிமா. நல்லா இருமா. ராய், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவல்ல? அம்மா, நான் உங்க பிள்ளைமா. அந்த நம்பிக்கையில தான் உன் காதலை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா காதல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. வயசு கோளாறுல உணர்ச்சி வசப்படுறதால ஏற்படுற விபத்துன்னு நினைக்கிறவனா? தன்னை காதலிக்கிறவன நம்புனா கடைசி காலம் வரைக்கும் நம்மள வச்சு காப்பாத்துவானாங்கிற நம்பிக்கையும் எச்சரிக்கை உணர்வும் ஒரு பொண்ணுக்கு இருக்கணும். ஆனா நீ அதிர்ஷ்டக்காரி. என் பையன் உனக்கு கிடைச்சிருக்கான். நிச்சயம் அவன் உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜான், அவன் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணு. கோயில்ல நான் ஃபாதர் கிட்ட பேசிக்கிறேன். சரிங்கம்மா. என் பேச்ச தட்ட மாட்டான்னு ஜெனி கிட்ட நான் சொன்னேனேப்பா. எப்படி என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. எங்கம்மா போயிட்டான்? வந்துருவாம்மா. அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியுமாப்பா? என் பையன் என்கிட்ட திரும்ப வந்துருவானா? நாளைக்கு ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு போறேன். நல்ல விதமா பேசி அவனை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க பாரு ஜான், நீ என்ன சொன்னாலும் அங்க வர நான் தயாரா இல்ல. என்ன நம்பாதவங்க மூஞ்சில நான் முழிக்க விரும்பல. உன்னை நம்பாமலா உனக்கு எல்லாம் செஞ்சாங்க? எப்படி எல்லாம் உன்னை வளர்த்தாங்க? நீ என்ன கேட்டு அம்மா உனக்கு வாங்கி கொடுக்கல? ஒரு நாள் தங்கச்சியோட உன் வீட்டுக்கு வந்து நின்னையே, ஜெனியோட உறவுக்காரங்கெல்லாம் திரண்டு வந்து எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க. தன்னன் தனியா ஒத்த மனுஷியா நின்று அத்தனையும் சமாளிச்சு உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கல? இங்க பாரு ஜான், பழசெல்லாம் பேசாத. பெத்த கடமையை தான் அவங்க செஞ்சாங்க. ஜெனியை கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடி நின்னா அவங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்கக்கூடாதுங்கிற மரியாதைக்கு தான். அவங்க இல்லைனாலும் எங்க கல்யாணம் நடந்ததா இருக்கும். என்னம்மா இவன் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம பேசுறான்? நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா இவனுக்கு? நான் சொல்றதை எங்கன்னே கேக்குறாரு. இதனால எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை தானே வருது. பாவம் அம்மா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? இவரால நானும் அவங்கள பிரிஞ்சிருக்க வேண்டியதாயிடுச்சு. இப்பதான் என்ன, போய் தொலை அங்க போ. மாமியாலும் மருமகளும் கொஞ்சம் குழாவங்க. எவ தயவு இல்லாம என்னால வாழ முடியும். நீ இருக்கிற தைரியத்துல தான் இவன் இந்த ஆட்டம் ஆடுறான். ஜெனி, நீ புறப்படுமா. நீ அம்மா கிட்ட இரு. நீ இல்லைன்னா தான் இவனுக்கு தனிமைன்னா என்னன்னு புரியும். என்னன்னு நீங்க இவர மாதிரியே கோவப்படுறீங்க? இவரை பிரிஞ்சு வரதெல்லாம் நடக்கிற காரியமா? அதான் அந்த தைரியம் தான். டேய் ராய், நீ ரொம்ப நல்லவன்டா. ஏன்டா இப்படி ஆயிட்ட? உனக்கு கிடைச்ச அம்மா மாதிரி எனக்கு இல்லைன்னு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? ரொம்ப நம்பிக்கையோட நான் இங்க வந்தேன். அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்னு தெரியலடா. உனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லி நான் ஞாபகப்படுத்துறேன்.
ஆஃபீஸுக்கு ஒரு நாள் நீ என்ன தேடி வந்த. ஏய் ஜான், ஏய் ராய், என்னடா இங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உனக்கு ஒரு செய்தி சொல்லலான்னு வந்தேன். எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. 5 லட்சமா? எதுக்குடா? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் என்னையும் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருடா. யாரு? நம்ம ஜெயா ரியல் எஸ்டேட் ஓனர் ஜெயராஜ் தான். ஜெயராஜா? கொஞ்சம் யோசனை பண்ணி செய். அவரை பற்றி வர செய்திகள்லாம் எனக்கு சரியா படலை. நிறைய பேருக்கு பண மோசடி செஞ்சதா ஒரு வாரப்பத்திரிகையில் படித்தேன். அதெல்லாம் போயிடா. அம்மா கிட்ட தான் பணத்தை வாங்க போகிறேன். அம்மா கிட்டயா? அவ்வளோ பணத்துக்கு அம்மா எங்கடா போவாங்க? வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு பணத்தை வாங்க வேண்டியதுதான். எனக்கு என்னமோ சரியா படலை ராய். டேய், வீடு என் பேரில் இருந்தாலே போதுன்னு ஜெயராஜ் சார் சொல்லிட்டாரு. நான் அம்மாகிட்ட கேட்க போகிறேன், அவங்க என் பேரில் எழுதி கொடுக்க போகிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. டேய், நீ எங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். நான் எதை கேட்டு எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கே எங்கள் அம்மாட்ட கேட்டு சம்மதம் வாங்குறனா இல்லையான்னு பாரு. அன்னைக்கு எவ்வளோ நம்பிக்கையோடு அம்மாட்ட போனேன், எவ்வளோ கெஞ்சனேன். 2 வருஷத்தில் செட்டில் ஆயிரவுமா, என்னை நம்புங்கம்மா, வீட்டை என் பேரில் எழுதி கொடுங்கம்மான்னு எவ்வளோ கெஞ்சனேன். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் எனக்கு அப்புறம்தான் வீடு, வேற எதை வேணாலும் கேளுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாங்களே. அப்புறம் என்ன, அவங்களே அந்த வீட்டை கட்டிட்டு அழுவிட்டோம். நான் வரமாட்டேன். என்னை நம்பாதவங்க முகத்தை நான் பார்க்க விரும்பல. உன்னை நம்பாம இல்லடா, உங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தைய காப்பாத்த தாண்டா அப்படி சொன்னாங்க. அப்படின்னா வாக்கு கொடுத்தாங்க. அப்பா சீரியஸ் கண்டிஷன்ல படுத்த படுக்கையா கிடந்தாங்க. நீ மருந்து வாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்ட. அப்ப அம்மாவும் நானும் தான் அங்க இருந்தோம். தெரசா, எனக்கு நம்பிக்கை போயிடுச்சும்மா. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க சீக்கிரம் குணமாயி நடப்பீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அப்படித்தாம்மா சொல்லுவாங்க. என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா தெரசா? எனக்கு நீ ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். என்ன வாக்கா? என்னங்க? இந்த வீடு உன் பேர்ல இருக்கு. உன் காலம் வரைக்கும் இந்த வீடு உன் பேர்ல தான் இருக்கணும். சரிங்க. எந்த சூழ்நிலையிலையும் வேற யாருக்கும் இந்த வீட்டை எழுதி வச்சிராத. சரிங்க. உன் மகனுக்கு கூட. என்னங்க, அவனுக்காக தானே இந்த வீட்டை ஆசை ஆசையா அவன் சொன்னபடியெல்லாம் கட்டி வச்சது. அவனுக்கு இல்லாத வீடு வேற யாருக்குங்க? அது உனக்கு பிறகு. ஏங்க இப்படி சொல்றீங்க? ராய் மேல நம்பிக்கை இல்லாம நான் இதை சொல்லலம்மா. அதை விட வயசான காலத்துல உனக்கு இது பாதுகாப்பா இருக்கும்மா. அவனை பாதுகாத்துக்க அவனுக்கு தெரியும், உன்னை பாதுகாக்க உனக்கு தெரியாதும்மா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணும்மா. சரிங்க. ஜான் தம்பி, அப்பா, உன் ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை இல்லாம பேசுறேன்னு நினைக்காத. காலம் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திடும். எனக்கு என் மகனை விட என் மனைவி மேலதான் பிரியம் அதிகம். இந்த விஷயத்த அவங்கிட்ட சொல்லிடாதப்பா. அவனா தெரிஞ்சுக்கிறப்ப தெரிஞ்சுக்கட்டும். சரிப்பா. எத்தனை காரணம் சொன்னாலும் எப்படி நியாயப்படுத்தினாலும் என் மனசுல ஏற்பட்ட காயம் ஆறவே ஆறாதுடா. நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலடா. நடந்ததெல்லாம் மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி ஜான், என் தேவைக்கு கிடைக்காத அந்த வீடு இனிமே எப்பவுமே வேண்டாண்டா. இதை உன்னை அனுப்பினவங்கிட்ட போய் சொல்லு. நீ வராம நான் எப்படா அம்மா முகத்துல போய் முழிப்பேன்? என்னங்க, ஏங்க இப்படி பிடிவாதமா பேசுறீங்க? அடிப்பட்டவங்களுக்கு தான் வழி தெரியும். நீ இதில் தலையிடாத. ஆனால் ஜான், ஒன்று மட்டும் சொல்கிறேன். வாழ்க்கையில் எனக்கு 2 விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒன்று எனக்கு எங்கள் அம்மா கிடச்சது, இன்னொன்று நீ எனக்கு நண்பனாக கிடச்சது. ஒரு விஷயந்தான் காணல் நீராக போயிடுச்சு. என் நண்பன் உன்னை நான் இழக்க விரும்பலை. நீ இதை பற்றி பேசாத வரைக்கும். இதுக்கு மேல நானும் பேச விரும்பல. உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அப்பா சொன்னதை நினைச்சு பார்க்கறேன். காலம் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திரும்னு சொன்னாங்க. அதை நீ நிரூபிச்சிட்ட. மறுபடியும் சொல்றேன், காலமும் மாறும், நீயும் மாறுவ. வரேன். ஜெனி, இப்போதைக்கு இவனுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீதாம்மா, மறந்துடாத.
அம்மா உன்னதாப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ராய பாத்தியா? என் புள்ள வருவானா? வருவாம்மா, வருவான். அவனுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்கல, அதான். ஏப்பா சிரமப்படுற? அவன் வரமாட்டான். இல்லைம்மா. அவன் அவங்க அப்பா மறுபடியும் அதை கரப்பா. என் பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லை. எவ்வளவு நம்பிக்கையோட என்கிட்ட வந்து வீட்டை என் பேர்ல எழுதி வையின்னு உரிமையோட கேட்டா. நான் இல்லைன்னு சொன்னதும் புள்ள அப்படியே இடிஞ்சு போயிட்டான்ப்பா. நான் நம்பிக்கை துரோகி, பெத்த பிள்ளைக்கே துரோகம் பண்ணிட்டேன். அம்மா அழாதீங்கம்மா, அழுவாதீங்கம்மா, நம்பிக்கை இழக்காதீங்கம்மா. அம்மா என்னவாச்சு? அம்மா அம்மா நிலமாது, அம்மா ரத்தம்மா, அம்மா பிளட்டா இருக்குமா? அம்மா டாக்டர் போலாமா? ஹலோ ஆம்புலன்ஸ். பிரெயினில் பிளட் ஸ்கேட்டர் ஆயிருக்கு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். நீங்கள் அவங்க பையனா? இல்லை டாக்டர், அவங்க மகனோட ஃப்ரெண்டு. பையன் ஊரில் இல்லை. இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. 2 lakhs வரைக்கும் செலவாகும். என்னப்பா? ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருங்க டாக்டர், நான் பணத்தை ரெடி பண்ணுறேன். ப்ளீஸ் டாக்டர். என்னென்ன சொல்றீங்க? அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? என்னென்ன ஆச்சு? டாக்டர்ஸ் ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. 2 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? அவர் ஆபீஸ் வழியே வெளியூர் போயிருக்காருனே, இன்னைக்கு வந்துருவாருனே. பணத்துக்கு என்னென்ன பண்ணுவீங்க? அவர் வந்தோடனே எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேனே. ராயை எதிர்பார்த்துட்டு இருந்தா அம்மாவை காப்பாற்ற முடியாதுமா. எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. இப்போதைக்கு நீ செய்ய வேண்டிய உதவி அதான். சரிண்ணே, கண்டிப்பா நாங்க அங்க வந்துடுறோம். என்னங்க என்னங்க எதுவுமே பேசாம படுத்திருக்கீங்க? அங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அண்ணன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. அவரால முடியலனாலும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை திரட்டி கட்டி இருக்காருங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நீங்க வரலனாலும் பரவாயில்லங்க, என்னையாவது அம்மா முகத்தை பார்க்க அனுப்பி வைங்க. நான் அம்மா முகத்தை பார்க்கணுங்க. நான் அம்மா முகத்தை பார்க்கணுங்க. வா, அம்மாவை பார்க்க போலாம். வாங்க. ஜான், டாக்டர், நீங்கள் அம்மாவை கூட்டு போகலாம். ஒரு நோயாளியை குணமாக்க டாக்டர்ஸ் முயற்சி மட்டும் பத்தாது, நோயாளிக்கு சம்மந்தப்பட்டவங்க ஒத்துழைப்பு வேணும்ப்பா. யூ ஆர் வெரி சின்சியர். இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். பட் ஒன் திங், அவங்களுக்கு உடம்பு பூரண குணமாக இருக்கு, மனநோய் மட்டும் அப்படியே இருக்கு. உடனே அவங்க பையனை பார்க்கறது ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர், இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? இவ்வளவு சீரியஸ் கண்டிஷன்லையும் அம்மாவை பார்க்க மக வரலன்னா அதானே அர்த்தம். நீங்கள் போய் பாருங்க. சரிங்க டாக்டர். அம்மா, ராய், நீ வருவேன்னு எதிர்பார்க்கலப்பா. எங்க உன்னை பார்க்காமலே செத்து ஐயோ, அம்மா. போயிடுவோன்னு நினைச்சேன். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஜான், அம்மா, அதை எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா. எங்கம்மா? எதை எடுக்க போறான்? இருப்பா. இந்தாங்கம்மா. இந்த வீட்டை உன் பேருக்கு எழுதின பத்திரம். ஐயோ அம்மா, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? உங்களை விட எனக்கு இந்த வீடு பெருசாம்மா. அம்மா, எதிர்பாராத ஏமாற்றத்துல
கொஞ்சம் புத்தி தடுமாறிட்டமா. தேவையில்லாத வீம்பு பிடிவாதம் இதெல்லாம் மனுஷனா இருந்த என்ன மிருகமா மாத்திருச்சுமா. இப்ப நான் பழைய ராயா மாறிட்டமா. உங்களுக்கு மகனா இருக்கிற தகுதி எனக்கு கொஞ்சம் கூட இல்லம்மா. உங்க உயிரை காப்பாத்தின ஜான் தாமா உங்க மகன். டேய் ராய், ஏன்டா இப்படிலாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்துற? இல்லடா, இயேசு இருக்கிற அந்த நேரத்துல தன்னுடைய தாயை யோவான்கிட்ட ஒப்படைச்சார். ஆனா நான் நல்லா இருக்கும் போது எங்க அம்மாவை ஒதுக்கிட்டேன்டா. ஆனா நீ பாதுகாப்பா இருந்தடா. எங்க அம்மாவுக்கு நான் ரத்த உறவா வேணா இருக்கலாம், ஆனா நீ யோவான் மாதிரி லட்சிய உறவா இருக்கிற ஜான். லட்சிய உறவா இருக்கிற அம்மாவுக்கு நானும் பிள்ளைதான், நீயும் பிள்ளைதான்டா.